குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12th பிஸ்னஸ் மேக்ஸில் நம்ம செகண்ட் சாப்டர் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம். பாருங்கள், இன்டெக்ரல் கால்குலஸ் 2. நம்ம இன்டெக்ரல் கால்குலஸ் 1 முடிச்சிட்டோம். இப்போ இன்டெக்ரல் கால்குலஸ் 2 நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த இன்டெக்ரல் கால்குலஸ் 2 உள்ள சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார்முலா கொஞ்சம் பார்த்துக்கலாங்க. சரிங்களா? ஏன்னா அது முன்னாடி போகிறது நம்ம இது ஃபுல்லாக இதிலேருந்து கம்பல்சரியாக 3.1லேருந்து ஒரு 5 மார்க் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏரியா சம்மு, இந்த ஏரியா சம்மு ரொம்ப ஈஸியாக சம்மாக இருக்கும். அந்த ஃபார்முலா மட்டும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? அந்த ஃபார்முலா சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் நடத்தும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், த ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் பை த கர்வ் அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த கர்வ் வந்து எந்த ஏரியாவில், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் அப்பில் இருக்கா இல்லை டவுனில் இருக்கா, இல்லை ஒய் ஆக்சிஸில் ரைட்டில் இருக்கா லெஃப்ட்டில் இருக்கா, இந்த 4 ஃபார்முலா தாங்க. சரிங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்களா அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதாவது எக்ஸ் ஆக்சிஸு அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா, சரிங்களா, ஒய் ஆக்சிஸில் ரைட்டில் இருக்கா லெஃப்ட்டில் இருக்கா, அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து சம் சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபார்முலா பாருங்கள். த ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் பை த கர்வ் y equal to f of x அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ y equal to f of xங்கிற ஒரு கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், y equal to f of xங்கிற ஒரு கர்வ் இப்படி போகுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது yங்கிறது ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் கொடுத்துருப்பான். y equal to ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இல்லை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இல்லை 2x ப்ளஸ் 3, ஏதாவது செகண்ட் குவாட்ரேட்டிக்னாலும் சரி இல்லை எப்படி கொடுத்தாலும் சரி அந்த கர்வ் வந்து இந்த மாதிரி போகுது அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த கர்வ் போகுது அப்படின்னா அவன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், அடுத்த லைனு பவுண்டட் பை த கர்வ் y equal to f of x. அப்போ y equal to f of xங்கிற ஒரு லைன் இந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கீங்க. சரிங்களா? இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த கர்வ் இல்லை, சும்மா சொல்கிறோம். ஓகேங்களா? வித் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். எக்ஸ் ஆக்சிஸ், இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் த ஆர்டினேட் அட் x equal to a and x equal to b given by அப்படின்னு கொடுத்துருக்கான். அதாவது x equal to a, x equal to b அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போ இந்த கேப்பில் இதனுடைய ஏரியா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ y equal to f of xங்கிற ஒரு, சரிங்களா, ஒரு லைனு அது எதை அடைப்படுது பார்க்கணும். இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து இந்த இது மட்டும் நமக்கு தேவையான கர்வ். சரிங்களா? இதோட தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும். அதாவது இது அவனே கொடுத்துட்டான், x equal to a அப்படின்னு கொடுத்துருக்குறான். அப்போ இந்த ஏரியாவுடைய, சரிங்களா, இந்த ரீஜியன் பவுண்டட் பை த கர்வ் கொடுத்துருக்குற இதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏரியா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ் அப்பில் இருக்கிறதுனால ஃபார்முலா பாருங்கள், ஏ ஈக்குவல் டு ஏரியாவுக்கு ஃபஸ்ட் லெட்டர் ஏ ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் ஏ டு பி ஒய் டிஎக்ஸ் அப்படி ஃபார்முலா. சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். ஏ பி நமக்கு தெரியும். ஏ டு பி அப்படின்னா அப்போ கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்டகரல் ஆஃப் ஏ டு பி, ஏங்கிறது 2 இங்கே 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒய்ங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 3 இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படின்னா நமக்கு சாதாரணமாக இன்டகரல் பண்ண தெரியும். எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், எக்ஸ் பவர் என் ஃபார்முலா n+1 by n+1, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2. கான்ஸ்டன்ட் இன்டகரல் பண்ணால் k இன்ட்டு dx, dx இன்டகரல் பண்ணால் எக்ஸ்னு வரும். அப்போ 3x அப்படின்னு வரும். லிமிட் அப்பர் லிமிட் யூஸ் பண்ணும், மைனஸ் லோயர் லிமிட் யூஸ் பண்ணி, சரிங்களா, சம் சால்வ் பண்ணிடலாம். ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபார்முலா, அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அப்பில் இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, அதான் சொல்லியிருக்கேன், y equal to f of x. The area of the region bounded by the curve y equal to f of x with x axis and the ordinate at x equal to a and x equal to b given by அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், டயக்ராம் ரஃப் டயக்ராம் போட்டிருக்கேன். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தாங்க, a equal to integral of a to b y dx. அவ்வளோதாங்க ஃபார்முலா, அவ்வளோதான். சரிங்களா? ஈஸியாக நம்ம சம் சால்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி ஒரு 3 ஃபார்முலா இருக்குங்க. அந்த 3 ஃபார்முலா சொல்கிறேங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா நம்ம ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? பாருங்கள், சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஃபார்முலா பாருங்கள். த ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் பை த கர்வ் y equal to f of x between the limits x equal to a, x equal to b and lies below x axis அப்படின்னு கொடுத்துருக்கான். எக்ஸ் ஆக்சிஸ் கீழே பிலோ அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? எக்ஸ் ஆக்சிஸ் அப்பில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும், இன்டகரல் ஆஃப்
y dx அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். பிலோ கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த லைன் இந்த கர்வ் பாருங்கள் இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா கீழே சரி எக்ஸ் ஆக்சிஸ் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்கான். அண்ட் லைஸ் பிலோ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அந்த லைன் பாருங்கள் லைஸ் பிலோ எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருந்தது அப்படின்னா அந்த லைன் கீழே வந்துச்சு அப்படின்னா பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி சரிங்களா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்டகரல் ஆஃப் சரிங்களா மைனஸ் ஒய் டிஎக்ஸ் ஓகேங்களா மைனஸ் ஒய் டிஎக்ஸ் இந்த மைனஸ் வெளியில் எடுத்துகிட்டு இன்டகரல் ஆஃப் ஏ டு பி இந்த ஒய் அப்படிங்கிறது நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஒய்ங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம இன்டகரல் பண்ணி லிமிட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணாமல் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டு ஃபார்முலா மேலே அப்பில் இருந்துச்சுன்னா ஒய் டிஎக்ஸ் கீழே பிலோவில் இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் ஒய் டிஎக்ஸ் ஓகேங்களா. ரெண்டு ஃபார்முலா வச்சுக்கிறீங்களா ரைட் ஓகே. அடுத்தது பாருங்கள் இன்னொரு ஃபார்முலா இந்த ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் பை த கர்வ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் between the limits y equal to c and y equal to d with y axis and the area lies or the right of y axis அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா. அதாவது y ஆக்சிஸ்க்கு ரைட்டில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் லிமிட் கவனமாக பார்க்கணும். அங்கே லிமிட் வந்து x ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி இங்கே லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா எதில் கொடுத்துருப்பாங்க y equal to c y equal to dயில் கொடுத்துருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க between the limit அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த லிமிட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் லிமிட் y equal to c y equal to d yலேருந்து cலேருந்து d அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் x equal to f of y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அங்கே வந்து எப்படி இருக்கும் ஈக்குவேஷன் வந்து எக்ஸில் ஒய்யில் இருக்கும் சரிங்களா ஈக்குவேஷன் ஒய்யில் இருக்கும். அப்போ x equal to f of y அங்கே y equal to f of x இங்கே y ஆக்சிஸ் ரைட் சைடில் இருந்துச்சுன்னா x ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் நம்ம கணக்கு போடும்போது ரொம்ப ஈஸியாக புரியும் ஓகேங்களா ரைட். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்டகரல் ஆஃப் சி டு டி எக்ஸ் டிஒய் ஓகேங்களா ரைட் சைடில் இருந்தால் எக்ஸ் டிஒய் அதே லெஃப்ட் சைடில் இருந்துச்சுன்னா இந்த சைடு இருந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் டிஒய் ஓகேங்களா. இந்த லிமிட் அப்படியே தான் y ஈக்குவல் டு சி டு டி அப்படியே தான் இருக்கும். இந்த பக்கம் வரும்போது இப்படி வரும் ஓகேங்களா. இந்த லைன் இப்படி வரும் இந்த கர்வ் இப்படி இருக்கும் சரிங்களா. அப்போ இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்க்கு லெஃப்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபார்முலா இங்கே ஒரே ஒரு மைனஸ் மட்டும் வருங்க. அதாவது இன்டகரல் சி டு டி ஓகேங்களா சி டு டி மைனஸ் எக்ஸு டிஒய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இந்த 4 ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுட்டிங்களா ஈஸியாக சம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா. நான் என்ன சொன்னேன் ஒய் ஆக்சிஸ் எபோ அப்படி இருந்துச்சுன்னா இன்டகரல் ஆஃப் ஒய் டிஎக்ஸ் பிலோவில் இருந்துச்சுன்னா மைனஸ் ஒய் டிஎக்ஸ் ஒய் ஆக்சிஸ் ரைட் சைடில் இருந்துச்சுன்னா எக்ஸ் டிஒய் லெஃப்ட்டில் இருந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸ் டிஒய் அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சம் இப்போ சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் நம்ம எப்படி சம் சால்வ் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இந்த 4 சம்மும் 4 ஃபார்முலா ஒரே இதில் எழுதுகிறோம் பாருங்கள். இது ஒய் ஆக்சிஸ் இது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு வச்சுங்களேன் இது எக்ஸு ஒய் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் எபோவில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டயக்ராம் இப்படி இருக்குன்னு வச்சிங்களா இந்த மாதிரி டயக்ராம் இப்படி இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் இது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இது எக்ஸ் ஈக்குவல் டு பி இப்படி இருந்தது அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் எபோவில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம் டயக்ராம் பாருங்கள் இப்படி இருக்கும் டயக்ராமு. இது ஃபார்முலா இன்டகரல் ஆஃப் ஏ டு பி ஒய் டிஎக்ஸ் ஓகேங்களா. அதே சரிங்களா கர்வ் வந்து இப்படி கீழ் லைனில் இப்படி இருந்தது அப்படின்னா சரிங்களா இதே எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சரிங்களா எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி கீழே எக்ஸுக்கு பிலோ கீழே இருந்துச்சு அப்படின்னா அப்படி இல்லாமல் கீழே இருந்துச்சு அப்படின்னா இன்டகரல் ஆஃப் மைனஸ் ஒய் டிஎக்ஸ் அதாவது லிமிட் ஏ டு பி மைனஸ் ஒய் டிஎக்ஸ் ஓகேங்களா. இது மேலே எக்ஸுக்கு அப்பில் இருந்துச்சுன்னா ஒய் டிஎக்ஸு பிலோவில் இருந்துச்சுன்னா மைனஸ் ஒய் டிஎக்ஸ் ஓகேங்களா. அதே ஒய் ஆக்சிஸ்க்கு ரைட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா ஒய் ஆக்சிஸ்க்கு இது பாருங்கள் இந்த லைன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு வச்சிங்களா இப்படி இருக்குன்னு வச்சிங்களா. இது ரைட் சைடில் இருந்துச்சுன்னா அப்படின்னா இந்த கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒய் ஆக்சிஸில் இருக்கிற மாதிரி இப்படி இந்த மாதிரி கீழே இந்த ஆங்கிளில் இப்படி இருந்துச்சுன்னா இது நம்ம வந்து எக்ஸ் என்னது ஒய் இப்படி இருக்குதுன்னு வச்சிங்களா ஓகேங்களா. இப்போ ஒய் ஈக்குவல் டு ஏ இது சின்னு எடுத்துக்கலாம் அங்கே ஏ டு பின்னு எடுத்தனால இது ஒய் ஈக்குவல் டு சி
இது y ஈக்குவல் டு டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சரிங்களா, அதாவது ஈக்குவேஷன் எதில் இருக்கும், எக்ஸில் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யில் இருக்கும் சரிங்களா. ஒய்க்கு ரைட் சைடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரைட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா இன்டகரல் ஆஃப் எக்ஸு டிஒய் சரிங்களா. லெஃப்ட் சைடில் இருந்துச்சிங்க அப்படின்னா மைனஸ் எக்ஸு டிஒய் ஓகேங்களா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இதை ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு தான் என்ன சொல்லணும்னா பாருங்கள், இப்படி அவ்வளோதான். மேலே இருந்துச்சுன்னா ஒய் டிஎக்ஸ், கீழே இருந்துச்சுன்னா மைனஸ் ஒய் டிஎக்ஸ் ஓகேங்களா. லிமிட் நமக்கு தெரியும். ரைட் சைடில் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா ஒய் எக்ஸ், ரைட் சைடுனா எக்ஸ் டிஒய், இந்த பக்கம் இருந்துச்சுன்னா மைனஸ் எக்ஸு டிஒய் சரிங்களா. அப்போ இது ஒரு ஃபார்முலா, இது ஒன்று சரிங்களா, இது தேர்டு, இது ஃபோர்த்து. இது 4 ஞாபகம் வச்சிட்டிங்களா நம்ம ஈஸியாக சம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா. இப்போ சம்முக்கு போகிறோம் சரிங்களா. சம்மு போடலாம் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் சம் பாருங்கள். 3.1 ஃபஸ்ட்டு சம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம அதிலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு. ஃபைண்ட் த ஏரியா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. பவுண்டட் பை ஒய் ஈக்குவல் டு 4x + 3 வித் எக்ஸ் ஆக்சிஸ் அவனே கொடுத்துட்டான், எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு அவனே கொடுத்துட்டான். between the line x equal to 1 and x equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x equal to 1 and x equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அவனே கொடுத்துருக்கான் x axis between the line அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டயக்ராம் போடணுங்க. டயக்ராம் போட்டால் தான் எக்ஸுக்குள்ள அப்பில் இருக்கா இல்லை டவுனில் இருக்கா. ஏன்னா இது என்ன சொல்கிறோம், எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்ததுனால மேலே இருக்கா கீழே இருக்கா அதை மட்டும் தெரிஞ்சிட்டா, மேலே இருந்துச்சுன்னா ஒய் டிஎக்ஸ், கீழே இருந்துச்சுன்னா மைனஸ் ஒய் டிஎக்ஸ். அப்போ 2 ஃபார்முலா மட்டும் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். எக்ஸுக்கு அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா, இந்த கர்வ் வந்து எதில் போகுது அதை மட்டும் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா. நம்ம 10th படித்தது தான் சரிங்களா. நம்ம 10th கிராஃப் போடுவோம்ல அதே மாதிரி தான் இப்போ நான் போட போகிறேன் பாருங்கள். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸு ஒய் அப்படின்னு எடுத்துக்க போகிறேங்க ஓகேங்களா. இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1னா ஒய் என்ன வருது அப்படின்னு எதில் சப்ஸ்டிட் பண்ணால் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம். 4x + 3. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1னா என்ன வருதுன்னு பாருங்கள், 4 × 1 + 3 ஓகேங்களா. அப்போ 4 1s are 4 + 3, அப்போ 4 + 3 என்ன ஆச்சுங்க 7. அப்போ 7 அப்படின்னு எழுதிட்டேன் ஓகேங்களா. அடுத்து அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துருக்கான். எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துருக்கான் சரிங்களா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படி இருந்துச்சுன்னா ஒய் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இடத்துல 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 4 × 4 + 3, அப்போ 4 3s are 4 4s are 16ங்களா. அப்போ 16 + 3 எவ்வளோ ஆச்சுங்க 19. இப்படியும் போடலாம் சரிங்களா. இங்கே 19 போடலாம் சரிங்களா. இல்லை சின்ன நம்பர் யூஸ் பண்ணியும் போடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 0னா என்ன, ஒய் என்ன, இல்லை ஒய் ஈக்குவல் டு 0னா என்ன அப்படியும் போடலாம். அதுவும் ரொம்ப ஈஸியானது பாருங்கள். இப்படியும் போடலாம். நீங்கள் எப்படி பயன்படுத்தி போட்டாலும் நமக்கு தேவையான ஆன்சர் ஒன்றா தான் வரும். இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்களா, இங்கே ஒய்ன்னு வச்சுருங்க. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் இந்த ஈக்குவேஷனில் ஒய் என்ன வருது அப்படின்னு காட்டணும் பாருங்கள். இப்போ ஒய் ஈக்குவல் டு 4x + 3 இருக்குங்களா. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 0ன்னு கொடுங்க. அப்போ என்ன வருங்க, இது ஃபுல்லாக 0 வருமா. அப்போ என்ன வருங்க ஒய் ஈக்குவல் டு 3 அவ்வளோ 3 முடிஞ்சு போச்சு. அடுத்து ஒய் ஈக்குவல் இங்கே என்ன கொடுத்துருக்கான், ஒய் ஈக்குவல் டு 0 இங்கே வச்சுங்க. ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னா எக்ஸ் என்ன வரும்னு பார்க்கணும். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 3ன்னு வருது. இப்போ ஒய் ஈக்குவல் டு 0வாக இருந்தது அப்படின்னா எக்ஸ் என்னன்னு வரணும், இங்கே 0ன்னு ஆயிருமா. 0 இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி போட போகிறோம். எக்ஸ் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ஒய் ஈக்குவல் டு 3. ஒய் ஈக்குவல் டு 0 நீங்கள் வச்சுட்டோம் அப்படின்னா இங்கே என்ன வருங்க 4x + 3 ஓகேங்களா. இந்த +3 ஈக்குவலுக்கு எந்த போச்சுன்னா -3 இருங்களா, -3 இது 4x. அப்போ x ஈக்குவல் டு -3/4 ஓகேங்களா. மல்டிப்ளை இந்த வந்துச்சுன்னா டிவைட் ஆயிரும் ஓகேங்களா. இப்போ இதை டிவைட் பண்ண முடியாது. அப்போ டிவைட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்க, இதில் ஒரு 0 ஆட் பண்ணுங்களா. அப்போ என்ன பண்ணுறேன் -0 ஓகேங்களா. இது 0 ஆட் பண்ணால் 30யா, 30ல் எத்தனை 4 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 4s are 28. 7 4s are 28. அப்போ
இங்கே என்ன கிடச்சிதுங்க -0.7 அப்படிங்கிற எக்ஸ் வேல்யூ கிடச்சிருச்சு. இப்படி வச்சு நம்ம டயக்ராம் போட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி டயக்ராம் வச்சு போட்டாலும் சரி, எப்படி போட்டாலும் நமக்கு தேவையான ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் வச்சு போட்டுங்க. ஓகே, பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு லைன் போட்டேன், ஒய் ஆக்சிஸ்க்கு ஒரு லைன் போட்டேன், சரிங்களா. அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு போட்டேன் ஒரு லைன். இது பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னங்க ஒய் ஆக்சிஸ். ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸில் 0னா 3, 0னா 3. அப்போ எது வரையிலும் ஒய் எது வரையிலும் போகுது, 3 வரையிலும் போகுது. 1, இது 2, இது 3. ஓகேங்களா. 0 எக்ஸில் 0, 0ல் என்னது -0.1ங்களா. அப்போ இங்கே என்ன இருக்கும், -1 இருக்கும். இங்கே என்ன இருக்கும், +1 இருக்கும். இது 2 இருக்கும், இது 3 இருக்கும். இங்கே -2 இருக்கும், இங்கே -3 இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே -1, இங்கே -2, இது -3. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சரிங்களா. நம்ம தேவையான பாயிண்ட் மட்டும் எழுதினாலும் ஓகே, இல்லை இப்படி போட்டாலும் சரி, ரைட்டுங்களா. இப்போ பாருங்கள், 0ல் 3, எக்ஸில் 0ல் ஒய்யில் 3. அப்போ 0னா ஆர்ஜின் இதுதான். 0ல் 3னா இங்கே வருதுங்களா, ரைட்டுங்களா, இந்த பாயிண்ட். அடுத்து -0.7ல் 0, -0.7 அப்படின்னா எங்கே வருங்க, எதில், ஒய் ஆக்சிஸில், சரிங்களா. ஒய்யில் நம்ம என்ன கொடுத்துருக்கேன், y = 0னா எக்ஸ் வந்து என்ன வருங்க, -0.7 அப்படின்னு வருதுங்களா. அப்போ -0. இங்கே வருங்க, எக்ஸில் -0.1 இங்கே வந்துருங்களா, இங்கே வருமா, சரிங்களா. இதில் 0 அப்படிங்கிறது அந்த y = 0லேயே தான் நம்ம ஆட் பண்ணோம். இதே தான் இங்கே தான் வரப்போகுது. இது கொஞ்சம் நம்ம கரெக்டாக பாயிண்ட் போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த கரெக்டாக அந்த பாயிண்ட் தெரியும். இப்போ இந்த லைன் எப்படி வருதுன்னா இப்படி போகுங்க, சரிங்களா. அது அப்ராக்சிமேட்டாக போகிறதுனால அப்படி போடுறோம். ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு இப்படி கிடைக்கும், சரிங்களா. இன்க்ரீஸ் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். நீங்கள் இன்னும் கொடுக்கலாம், சரிங்களா. 0க்கு அடுத்து 1 2 3 4, இந்த பக்கம் -1 -2 -3, இந்த பக்கம் போட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கூட இந்த மாதிரி கொடுத்தாலும் ஓகே. பாருங்கள், x = 1ல் 7 பாருங்கள், 1ல் 7 எங்கே இருக்கும், இங்கே அப்ராக்சிமேட்டாக இங்கே இருக்குன்னு வச்சிங்களா. அடுத்து 4ல் 19 இங்கே இருக்குமா, அது லென்த்தாக போகும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன், ஓகேங்களா. அப்ராக்சிமேட்டாக நான் போட்டுட்டேன், சரிங்களா. இந்த லைன் இங்கே இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், இந்த லைன் தேவையான ஒரு லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டேன். இந்த லைன் புரியுதுங்களா, ஓகேவா. நான் என்ன சொல்கிறேன், 0ல் 3, 0ல் 3 இங்கே இருக்குது, ரைட்டுங்களா. -0.7ல் 0 இங்கே தான் இருக்கும், ஓகேங்களா. அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகணும். இது இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, சரி. நான் அப்ராக்சிமேட்டாக போகிறதுனால, ஏன்னா இந்த நான் சும்மா அப்ராக்சிமேட்டாக போடுறதுனால கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் போட்டிங்கன்னா கிராஃபில் போட்டிங்க கரெக்டாக தான் வர மாதிரி இருக்கும், ஓகேங்களா. லைன் போட்டேன். அவன் என்ன கொடுத்துருக்கான், பிட்வீன் த லைன் x = 1 to 1 and x = 4 கொடுத்துருக்கான். இங்கே பாருங்கள், x = 1 இங்கே இருக்குது, இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். x = 1, x = 4 எங்கே இருக்குமா, x = 4. அப்போ இந்த லைன் பாருங்கள், x = 4, x = 4. நமக்கு தேவையான, சரிங்களா, ஏரியா எந்த ஏரியாங்க, இந்த தான் ஏரியா. இதிலிருந்து இது வரையிலும் இதுதான் நமக்கு தேவையான ஏரியா, சரிங்களா. இந்த ஏரியா தான் நமக்கு தேவை, ஓகேங்களா. இப்போ போட்டேன், கண்டுபிடிச்சிட்டோமா. இதுதான் நமக்கு தேவையான ஏரியா, ஓகேவா. இதுதான் நமக்கு தேவையான ஏரியா, சரிங்களா. இது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எபோவில் இருக்கிறதுனால நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், a = (a to b y dx) அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும். a = (a to b y dx), அதாவது x = a, x = b அப்படி இருந்து y = f of x, y = f of x இருக்கா, y = f of xல இருக்குங்களா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவையான ஃபார்முலா என்னங்க, a = (a to b y dx). அவ்வளோதாங்க. இதில் எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் ஓகே, சரிங்க. இந்த கிராஃப் மட்டும், இந்த டயக்ராம் மட்டும் போட தெரிஞ்சுன்னா ஓகே, ஈஸியாக சம் சால்வ் பண்ணிடலாம். பாருங்கள், a = (a to b y dx) ஃபார்முலா, ஓகேங்களா. நமக்கு ஏங்கிறது நமக்கு தெரியும், எதிலேருந்து 1லேருந்து 3. பாருங்கள், லைன் போட்டு காமிச்சிருக்கேன். இதிலேருந்து இது வரைக்கும் தான், இந்த லைன் மட்டும் தான் நமக்கு தேவை, இந்த ஏரியா தான் நமக்கு தேவை. அப்போ a to b 1 to 4, ஓகேங்களா, 1 to 4. y dx, yல நமக்கு என்ன கொடுத்துருக்கான், ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கான், 4x + 3 அவனே கொடுத்துருக்கான். அப்போ என்னருங்க, 4x + 3 × dx, ஓகேங்களா. இப்போ இன்டகரல் பண்ணும், சாதாரண இன்டகரல் தான். இப்போ பாருங்கள்,
தனித்தனி இன்டெக்ரல் பண்ணுறேன். 4 வெளியில் வச்சுக்கிட்டேன். இது எக்ஸ் பவர் என் ஃபார்முலா நமக்கு தெரியும். இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் இன்ட்டு டிஎக்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். இன்டெக்ரல் ஆஃப் கே டிஎக்ஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்தாங்களா, கே மட்டும் வெளியில் எடுத்து டிஎக்ஸை மட்டும் இன்டெக்ரல் பண்ணால் கேஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிற நமக்கு ஃபார்முலா தெரியும். இதெல்லாம் நம்ம வந்து இன்டெக்ரல் கால்குலஸ் 1 செகண்ட் சாப்டரில் படிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலா தான் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 4 நான் வெளியில் எடுத்துட்டேன். இங்கே எக்ஸ் பவர் என்னங்கிற மாதிரி அர்த்தம், எக்ஸ் பவர் 1. அப்போ என்ன வருங்க, 1 + 1 2 ஆயிருங்களா, இது 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். சரிங்களா? அப்போ எக்ஸ் பவர் என்னன்னா எக்ஸ் பவர் n + 1 பை n + 1ங்களா, 1 கொடுத்துருக்கான். அப்போ 1 + 1 2, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2. ஓகேங்களா? ப்ளஸ் 3 × dx, 3 × dx தனித்தனியாக இன்டெக்ரல் பண்ணுறேன். ஓகேங்களா? 4 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துக்கிட்டேன். x × dx, எக்ஸ் பவர் n ஃபார்முலா எக்ஸ் பவர் n + 1 பை n + 1, n அப்படிங்கிறது 1. அப்போ 1 + 1 2 ஆயிருங்களா, அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் பை 2. 3 × dx, அப்போ 3 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துட்டேன். dx மட்டும் இன்டெக்ரல் பண்ணால் x. ஓகேங்களா? லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 4 லிமிட் அவனே கொடுத்துருக்கான், 1 to 4. ஓகேங்களா? இப்போ 1 2s are 2, 2 2s are 4. அப்போ என்ன கிடைக்குங்க, 2x². அப்போ 2x² ப்ளஸ் 3x லிமிட் பார்த்தீங்கன்னா 1 to 4. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கேன், அப்பர் லிமிட் யூஸ் பண்ணுமா, அடுத்த லோயர் லிமிட்டுங்களா? ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ 2 × 4² ப்ளஸ் 3 × 4. எங்கெங்கே எக்ஸ் இருக்கோ அங்கே அப்பர் லிமிட் யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸ் பதிலாக 4 கொடுத்தா 4² ப்ளஸ் 3 × 4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். மைனஸ் லோயர் லிமிட் யூஸ் பண்ண போகிறேன். 1 மைனஸ் போட்டு லோயர் லிமிட் யூஸ் பண்ணோம். 1 கொடுத்தா 2 × 1² ப்ளஸ் 3 × 1. ஓகேங்களா? ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், 4² நமக்கு தெரியும், 4² 16ங்களா, அப்போ 2 × 16 ப்ளஸ் 3 4s are 12. ஓகேங்களா? ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், அடுத்து 1² 1 தான், அப்போ 2 ப்ளஸ் 3 1s are 3. ஓகேங்களா? இப்போ 16 × 2 என்ன வருங்க, 32 ப்ளஸ் 12. ஓகேவா? இங்கே மைனஸ் 2 + 3 5. ஓகேவா? இந்த ரெண்டு ஆட் பண்ணுங்கள். 30 10 44ங்களா, 44 மைனஸ் 5. ஓகேங்களா? 44ல் 5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருங்க, 39 அப்படின்னு கிடச்சிருங்களா. 39 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம்மு. செகண்ட் எக்ஸசைஸில் நம்ம பார்த்துட்டோம், ஃபார்முலாலாம் நம்மளெல்லாம் பார்த்துட்டோம். ஃபார்முலா நமக்கு எல்லாமே தெரியும். இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என்னோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். சரிங்களா? கான்ஸ்டன்ட் இன்டெக்ரல் பண்ணால் நமக்கு என்னன்னு தெரியும். இந்த 2 ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியும். சரி, இந்த 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போ இங்கே கொடுத்துருக்கிற டயக்ராம் மட்டும் நல்லா தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக சம்மை சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு டயக்ராம் தெரிகிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, பாருங்கள், திரும்ப இன்னொரு டைம் டயக்ராம் சொல்லித்தரேன். டயக்ராம் பாருங்கள். கொடுத்துருக்கிற கொஷின்னு y = 4x + 3 அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கான். சரிங்களா? இதில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு டயக்ராம் வரையணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் வேணும், ஒய் ஆக்சிஸ் வேணும். ஓகேங்களா? அப்போ நானே எடுத்துக்கிறேன். சரிங்களா? 0ன்னு எடுத்தாலும் சரி, 1 எடுத்தாலும் சரி, எப்படின்னு அவன் கொடுத்துருக்கான். x = 1, x = 4 அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் வச்சு யூஸ் பண்ணி போடலாம். இங்கே x = 1ன்னு வச்சுக்கிட்டா நம்ம என்ன சொல்லியிருந்தேன், இப்போ 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன வரும், இங்கே y = 4 × 1 + 3. 4 1s are 4 + 3. பாருங்கள், ஈஸியாக y = 7 ஆயிடுச்சு. x = 4 அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா y என்ன வருது பாருங்கள், 4 4s are 16. 16 + 3 என்னாச்சுங்க, 19 ஆயிருமா? சரிங்களா? 16 + 3 19 ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன தெரியும், 2 பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஒரு லைன் போட்டுடலாம். 2 பாயிண்ட் வேணுமா ஒரு லைன் போடுறதுக்கு? அப்போ இது x, இது y. இது 1ன்னு கொடுத்தா இங்கே 7 வருது. சரிங்களா? 4ன்னு கொடுத்தா இங்கே 19 வருது. சரிங்களா? இப்போ லைன் போடுறோம் பாருங்கள். இது x ஆக்சிஸ், y ஆக்சிஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஒரு லைன் போட்டேன். இது x, இது y அப்படின்னு போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இங்கே 1ன்னா 7 வருதுங்களா? பாருங்கள், x 1லேருந்து 4 வரைக்கும் போதா, 1 அடுத்து என்னங்க, 2 3 4. ஓகேங்களா? இங்கே என்னது 19 வரைக்கும் இருக்குது. சரி, 19 வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், 5 5ஆக கூட கொடுத்துக்கலாம் கம்மியாக.
5 யூனிட்ஸாக கொடுத்துடலாமா? 5 இங்கே 10 இங்கே என்ன வருங்க 15 இங்கே என்ன வருங்க 20 அப்படின்னு வந்துருமா? இப்போ பாருங்கள் 1ல் 7 பாருங்கள் 1ல் 7 இங்கே இருக்குமா? அப்ராக்சிமேட்டாக போடுறோம் 1ல் 7 5க்கு 10க்கு நடுவில் தானே 7 இருக்கும். ஓகேங்களா? அடுத்து 4ல் 19 பாருங்கள் 4ல் 19 எங்கே இருக்கும் பாருங்கள் 19 இங்கே இருக்குமா? அப்ராக்சிமேட்டாக போடுறோம் 19. ஓகேங்களா? அப்போ இந்த லைன் வந்து 1,7 இந்த இது பாருங்கள் 4,19 இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடலாமா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோன்னா இதுதான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? இதுதான் என்னங்க y = 4x + 3 ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன். y = 4x + 3ங்களா? இப்போ அவன் என்ன கொடுத்துருக்கான் சரிங்களா? பிட்வீன் த லைன் அப்படின்னு கொடுத்துருக்கான். x = 1 to 4 அப்படின்னு கொடுத்துருக்கானா? இங்கே பாருங்கள் 1 இதுதான் 1 இது 4 1 to 4 இந்த இடைப்பட்ட இதுக்கு தாங்க இந்த கேப் இதுக்கு தான் ஏரியா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஏரியா தான் கண்டுபிடிப்போம். எதில் இருந்துங்க இதுக்குலேருந்து சரிங்களா? இதிலேருந்து இதுக்கு தான் நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு ஃபார்முலா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே எபோவில் இருக்கா இல்லை பிலோ கீழே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது மேலே இருக்கிறதுனால நமக்கு a to b y dx அப்படின்னு நமக்கு தெரியும். ஏங்கிறது லிமிட் எதுலேருந்து 1லேருந்து 4 வரைக்கும். அப்போ 1 to 4. ஒய்ங்கிறது என்ன கொடுத்துருக்கான் 4x + 3 கொடுத்துருக்கானா? 4x + 3 இன்ட்டு dx. இப்போ இப்படி கொடுத்தா நம்ம செகண்ட் சாப்டரே நம்ம போட்டிருக்கோம். இன்டெக்ரல் யூஸ் பண்ணி அப்படியே சாதாரண இன்டெக்ரல் தான். x⁴n ஃபார்முலா இது x⁴n ஃபார்முலா இது கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணால் என்ன ஃபார்முலான்னு நமக்கு தெரியும். அப்படியே டைரெக்டாக இன்டெக்ரல் யூஸ் பண்ணி இன்டெக்ரல் பண்ணிவிட்டு லிமிட் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் யூஸ் பண்ணால் அழகாக நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா? ரைட்.